வணக்கங்க. ஹரக்ஸ் செல்லுங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து தேர்ட் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு மேட்ச்சில் ஜெயிச்சிட்டோம், அவங்க ஒரு மேட்ச்சில் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ தேர்ட் வந்து யார் ஜெயிப்பாங்க சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்து ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும்னு நினச்சோம். அதுவும் லாஸ்ட்டில் நடக்குது. ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு கிரவுண்டு. ஸோ அங்கே அவங்க விளையாடுறது ரொம்ப ஒரு பெருமையாக நினைப்பாங்க எல்லாருமே. அங்கே வந்து மேட்ச் நடந்ததுங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க டாஸ் ஜெயிச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறோம்னு சொல்லிட்டாங்க இங்கிலாந்து. நம்ம வந்து முதல்ல 2 மேட்ச் வந்து நம்ம தான் ஃபஸ்ட்டு பேட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து அவங்க ஃபஸ்ட்டு பேட் பண்ணாங்க. விளையாண்டு என்ன பண்ணாங்கன்னா 387 ஆல் அவுட்டுங்க எடுத்துட்டாங்க. அடுத்தது நம்ம பேட் பண்ண வந்தோம். அதுக்கப்புறம் நம்மளும் பேட் பண்ணி அதே 387க்கு நம்ம வந்து ஆல் அவுட் ஆகிட்டோம். சேம் ஸ்கோர். இது மாதிரி எப்பயாவது நிகழ்வு மாதிரி அடிக்கடி வராது. ரொம்ப ஆச்சரியமாக வந்து 2 பேரும் சேம் ஸ்கோர் எடுத்துட்டோம். அடுத்தது செகண்ட் இன்னிங்ஸ் வந்து அவங்க ஆட ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்து 192க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. சார் பரவாயில்ல, நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டோமே, 192 ஈஸியாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பார்த்தா அந்த 192 எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு 170 தான் எடுக்க முடிஞ்சுது. 22 ரன்ஸ் டிஃப்ரென்ஸில் நம்ம தோத்துட்டோம். இதாங்க மேட்ச் சம்மரி. இல்லை என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது, என்ன நடந்திருக்கலாம், எதனால இவங்க வந்து நம்ம வந்து தோத்துட்டோம் அப்படிங்கிறத ஓரளவு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் அவங்க விளையாடுறப்பே வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் சில வந்து கிரிக்கெட் வந்து ஒரு ஜென்டில்மேன் கேம் தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போலாம் நிறைய சண்டை சச்சரவுகள் வருது. இதில் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ்லேயே வந்து நம்ம பால் போட்டுட்டு நியூ பால் எடுப்போம் பார்த்தீங்களா, அப்பயே வந்து பால் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி கில் வந்து ரொம்ப அம்பையருக்குலாம் ஆர்கியூ பண்ணிவிட்டு பால்லாம் வேகமாக அவர் கையிலேருந்து பிடிங்கலாம் கீழே வீசினார். அந்தளவு கோவப்பட்டார். ஏன்னா கில்லை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து ஒரு சாஃப்டான கேப்டனு பர்சனு, ஒரு ரொம்ப அமைதியானவர் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம். பார்த்தா அவர் வந்து இவ்வளோ கோலி தான் பயங்கரமாக கோவப்படுவார், ஷார்ட் டெம்பர் மாதிரி இருப்பார், ரொம்ப கோவப்படுவார் அங்கே ஃபீல்ட்லேயே. இவர் அப்படி இருக்க மாட்டாருன்னு சொன்னால் பார்த்தா இவரும் அதே மாதிரி நேற்று ரொம்ப ஆச்சரியமாக வந்து அவர் ரொம்ப கோவப்பட்டிருந்தார். அதுக்கப்புறம் அவங்க முடிச்சு நம்ம வந்து பேட் பண்ண வந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கில்லில் வந்து மேபி அதோட இம்பேக்ட் கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா அவ்வளோ கோவப்பட்டு டென்ஷன் பிளே, அவங்க மென்டாலிட்டி தானே சம்மந்தப்பட்ட பிரெயின் சம்மந்தப்பட்ட கேம் தான் அவங்களுக்கு கிரிக்கெட் கூட. ஸோ அதனால் அவர் விளையாடுறப்ப சரியாக கான்சன்ட்ரேஷன் போச்சு என்னவோ தெரில. அதுலேயே வந்து இந்த தடவை சரியாக விளையாடல கில்லு. செஞ்சுரி போட்டார், டபுள் செஞ்சுரிலாம் போட்டார், அப்படிலாம் விளையாண்டவர் இன்றைக்கி வந்து ஒரு 16 ரன்ஸ்லேயே அவுட் ஆகிட்டார். சரி, அவர் போகிறாலும் மற்றவங்களாம் விளையாண்டு இதில் வந்து ரிஷப் பண்ட்டும் இவர் ராகுல் வந்து பார்ட்னர்ஷிப் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நல்லா விளையாண்டுட்டே இருந்தாங்க. இதில் என்ன ஒரு மிஸ்டேக் நடந்ததுன்னா, அதாவது வந்து ஒரு லஞ்ச் பிரேக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து ராகுல் வந்து ரிஷப் பண்ட்டை சொல்லிகிட்ருக்கார். அதாவது நான் வந்து லஞ்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி செஞ்சுரி போட்டால் ஒரு 98ல் இருக்கிறாரு, செஞ்சுரி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். எதுக்குன்னா சம்டைம்ஸ் வந்து எப்போதுமே இது மாதிரி பிளேயர்ஸ் வந்து 90ஸ்ல இருக்கிற சமயத்தில் அவங்க டீ பிரேக்கோ ஏதோ பிரேக் போயிட்டு வரப்போ சம்டைம்ஸ் வந்து விக்கெட் விழும், நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் முன்னாடியே போட்டால் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு லாஸ்ட்டில் வந்து செஞ்சுரி போடுறது பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்துக்காரு ஒரு 2 ஓவருக்கு முன்னாடியே. இதை வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவர் செஞ்சுரி போடுறப்ப அவருக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுக்கணும், ஏன்னா லஞ்சுக்கு போயிடுவோம் அப்படிங்கிறனால அவருக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கணுங்கிறனால தேவையில்லாமல் பக்கத்தில் போகிற பாலை வந்து அவசரப்பட்டு அவர் போன பாலுக்கு அவசரப்பட்டு போய் ரன் அவுட் ஆகிட்டார். பால் பக்கத்துலாம் போயிருந்தது. அதில் போய் ரிஷப் பண்ட் ரன் எடுக்க போக அவங்க என்ன பண்ணாங்க, ராகுலை விட இவரை டார்கெட் பண்ணி, இவர் தான் நல்லா வேகமாக அடித்தார். இவர் வந்து நல்லா வேகமாக 4 இப்பெல்லாம் நல்லா அடிச்சிட்டு இருந்தார். அவங்க பார்த்தீங்கன்னா ராகுல் வந்து ரொம்ப பார்த்து ரொம்ப டெக்னிக்கலாக ஷாட்ஸ்லாம் அடித்து ரொம்ப நல்லா விளையாண்டார். இவர் நல்லா வேகமாக அடித்து ரன் எடுத்தார். 2 பேரும் பார்ட்னர்ஷிப் ரொம்ப நல்லா இருந்தது. இவர் ஒரு பக்கம் அடித்து விளையாட, அவர் பக்கம் ரொம்ப பார்த்து நல்ல பாலை மட்டும் அடித்து ஒரு டெக்னிக்கலாக விளையாடுறது பார்க்க ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த பார்ட்னர்ஷிப் மட்டும் இருந்தால் இன்னும் கண்டிப்பாக வந்து ஒரு 50 ரன்ஸ் குறைச்சலாம் 50 ரன்ஸ் ஆச்சும் போட்டிருப்பாங்க. அது தேவையில்லாமல் அந்த இடத்துல வந்து அவர் ரன் அவுட் ஆனதான் பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆச்சுங்க. இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக வந்து நிறையா ஸ்கோர் எடுத்திருப்போம். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சின்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கிறது நல்லா புரிஞ்சிடுச்சுட்டு. அதில் வந்து ராகுல் ரொம்ப ஃபீல் பண்ணார், நான் சொன்னதை தப்பாக வச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இவரும் வந்து ரொம்ப வந்து எதுக்காக அந்த இடத்துல போய் தேவையில்லாமல் அந்த ரிஸ்கி ரன் எடுத்த ஸ்ட்ரோக்ஸ் கையில் எடுத்தோடனே ரன் அவுட் பண்ணிடணும் அப்படிங்கிற முடிவோடு எடுத்து கரெக்டாக வந்து பண்ணிட்டார். அநியாயமாக வந்து அவர் ஆகிட்டார். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இவருக்கு ரிஷப் பண்ட் வந்து கையில் காய இருந்தனால ஃபீல்டிங் கூட வரல. ஜுரேல் தான் வந்து ஃபீல்டிங் பண்ணிட்டு இருந்தார். அப்படியே இவர் பேட்டிங் வருவாரா இல்லையாங்கிற மாதிரி இருந்து பரவாயில்ல அந்த வலியோட பேட் பண்ணணும்னு சொல்லி தான் பண்ணார். பேண்ட்டு பண்ணுறப்பையும் பார்த்தீங்கன்னா அதை கையில் அடி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டே ஸ்டோக்ஸ் வந்து அதுக்காகவே வந்து நல்லா ஆர்ச்சரை வச்சுலாம் நல்ல ஒரு பவுன்சர்ஸ்லாம் போட சொன்னார். அந்த பால்லாம் அடிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டது முகத்துலேயே தெரிஞ்சுது. பேண்ட்டு வந்து வலி இருந்தது. அதோட பாவம் விளையாண்டு ஒரு 74 ரன்ஸ் வந்து எடுத்திருக்காருங்க. 74 ரன்ஸ் எடுத்துட்டு அதில் வந்து அநேகமாக அந்த ஒரு ரன்னு தான் டேர்னிங் பாயிண்ட் நம்ம சொல்லலாம். இல்லைன்னா கண்டிப்பாக ஏன்னா இவங்க வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து லீடு எடுக்கணும் தான் இருந்தாங்க. அதில் வந்து கண்டிப்பாக லீடு ஆயிருக்கும், லீடு எடுத்திருப்பாங்க. இது போனதுனால ஆனால் மற்றவங்களும் வந்து சரியாக விளையாடல, அவ்வளோதான் சொல்ல முடியும். போயிட்டு நம்ம நானும் அதே 387க்கு ஆல் அவுட் ஆகிட்டோம். அது ஒரு பெரிய மிஸ்டேக். இதெல்லாம் ஒரு பாடம் கற்றுக்கணும் நம்ம.
அது அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தாப்புல வந்து இது செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பித்தாங்க. அந்த செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிறப்ப இவங்க முடித்த உடனே அவங்க செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பித்தாங்க. அதுலேயே ஒரு சின்ன சண்டை என்னென்னா, அன்றைக்கி ஈவினிங் வந்து முடிய போகிற நேரத்தில் வந்து நம்ம ஸ்டம்ப் ஆகிற நேரத்தில் வந்து அவங்க தேர்ட் டே வந்து அவங்க நம்ம ஆல் அவுட் ஆனாலும் அவங்க பேட்டிங் ஆரம்பித்தாங்க இங்கிலாந்து. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு 6 நிமிஷம் தான் இருந்தனால கண்டிப்பாக ஒரு 2 ஓவர் எப்படியாச்சும் போட்டுருணும். போட்டால் கண்டிப்பாக வந்து விக்கெட் கிடைக்கும். எடுத்தோன்னே ஈஸியாக விக்கெட் கிடைச்சா நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். அது அவங்களுக்கும் தெரியும்ல. அதனால் வந்து கிராலி என்ன பண்ணார், அங்கேருந்து வரப்பே வந்து பேட்டிங் வைப்போ 2 நிமிஷம் லேட்டாக தான் வந்துருக்குறாங்க. வரப்பே உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. ஏன்னா இருக்கிற நிமிஷம் போயிடுச்சுன்னா அப்புறம் முடிஞ்சிடும் மேட்ச்சுன்ட்டு. வந்தவர் என்ன பண்ணார், பால் பும்ரா இதுக்காகவே பும்ரா வந்து டிஸ்டன்ஸ்லாம் கம்மி பண்ணி கொஞ்சம் பக்கத்துலேருந்தே போட ஆரம்பிச்சார். ஏன்னா டைம் சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்படி போடுறப்ப என்ன பண்ணுறாரு, அவர் டக்குன்னு போட வரப்போ ஸ்டாப் பண்ணி, இல்லை அந்த சைட் ஸ்க்ரீனில் பக்கத்தில் வந்து யாரும் நடந்து போகிறாங்க, டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி அப்படின்னு சொல்லி விட்டுட்டு செகண்ட் டைம் அந்த ஓவர்லேயே அடுத்த தடவை இன்னொருத்தர போடுறப்ப ஸ்டாப் பண்ணிட்டு, இல்லை சைட் ஸ்க்ரீனில் யாரும் போகிறாங்க வராங்கன்னா ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. இவங்க வேணுன்னே தான் பண்ணுறாங்க. இது மாதிரி கிரிக்கெட்டில் நடக்கிறது தான், டைம் வளர்த்துறது வேணுனே வந்து இது மாதிரி பண்ணுறதுலாம். அதனால் வந்து இது வேணுன்னே தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாகி எல்லாம் சிராஜ் ராகுல் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டார். கில்லும் ரொம்ப கோவமாக போய் பேச ஆரம்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் வந்து சரின்னு சொல்லிட்டு அடுத்தாப்புல பவுல் பண்ண ஆரம்பிக்கிறப்ப கையில் வந்து க்ளவுஸில் அடிபட்டுருச்சு. ஸோ வந்து ஃபிசியோ வரணும்னு சொல்லிட்டு அதுக்கு வேறு ரெஸ்ட் எடுத்து ரொம்ப கோவமாயிட்டாங்க. கில்லை ரொம்ப போய் கண்ணப்பனா, ஆனால் ரொம்ப வந்து பேசலாம், ரொம்ப பேட் வேர்ட்ஸ்லாம் பேசிட்டார் கில்லு. பேசிட்டு அவர் ரொம்ப இதாக போயிடுவோம் சொல்லிட்டு அப்பேஸ்லாம் வந்து சமாதானம் பண்ணி எடுத்துட்டாங்க. அதனால் வந்து விக்கெட் எடுக்க முடியல. அது பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஆனால் கிரிக்கெட்டில் எப்படி தான் நடக்கிறத சகஜம்னு சொல்கிறாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் கில்லுன்னு சொல்கிறாரு, அவங்க இதுலேயும் சொல்கிறாங்க. கிரிக்கெட்டுன்றப்ப வந்து உங்களுக்கு வந்து ராகுலும் சொல்லியிருந்தார். எப்படின்னா அவரோட மனநிலைமை புரியுது. ஏன்னா அவங்க வந்து விக்கெட் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டைம் வளர்த்துனாங்க. இது நடக்கிறது தான். இருந்தாலும் வந்து நாங்கள் ஒரு விக்கெட் எடுத்துடலான்னு நினச்சோம். அதே ஸோ கிரிக்கெட்டில் வந்து இது ஒரு நல்லது தான், ஒரு சகஜமான விஷயந்தான், ஒரு நேச்சுரலான விஷயம், தப்பு கிடையாது, இப்படி நடக்கும் அடிக்கடி தான் சொல்லிட்டு. அதில் உங்களுக்கு கிரிக்கெட் வந்து ஒரு 5-4 மேட்ச் ரொம்ப போராக போயிட்டு போகும், போராக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் விளையாடுறப்ப ரொம்ப ஸ்லோவாக தான் விளையாண்டாங்க. அதில் போராக இருக்க கேமில் இது மாதிரி ஒரு நடந்தால் தான் ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும், எல்லாருக்கும் பார்க்கறதுக்கு ஒரு விறுவிறுப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல பார்க்குறப்போ ஒரு நல்லா இல்லை. என்ன ஏதுன்னு கேட்டிருக்கலாம். ஆனால் சண்டைக்கு போகாமல் அடிக்கிற மாதிரி பக்கத்தில் ஒரு மாதிரி போகணுன்னா அப்புறம் அம்பையர்ஸ் வந்து எல்லாம் தடுத்து சமாதானம் பண்ணி அடிச்சு வச்சுட்டாங்க. இது ஒரு மைண்டில் இருந்திருக்கலாம், மேபி கில்லுக்கு கூட இருந்திருக்கலாம். ஸோ யாராவது இருந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்தால் நம்ம கண்டிப்பாக வின் பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்க 192க்கு நம்ம பண்ணிவிட்டு ஆல் அவுட் பண்ணோன்னா ஈஸியாக 192 தான் டார்கெட், ஈஸியாக வின் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்க. பார்த்து நம்ம ஸ்கோர் வேறு தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. ஸோ நமக்கு வந்து ஒரு நாள் இருக்குது, மொதல் நாள் ஈவினிங் இருக்குது. அதனால் வந்து பார்த்து நம்ம ஜாக்கிரதையாக விளையாடணும். அந்த இது எல்லாமே மொதல் நாளே பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் போயிடுச்சு. அன்றைக்கி மொதல் நாளே விளையாடுறப்பே வந்து 4 விக்கெட் போயிடுச்சு. 58 for 4ங்க. 4னோடனே ஜெய்ஸ்வால் சரியாக விளையாடல, கில்லு சரியாக விளையாடல, கருண் நாயர் எல்லாமே. கருண் நாயர் உண்மையிலே சொல்லணுங்க, அவர் வந்து 300லாம் போட்டிருக்காரு. டெஸ்ட்டில் வந்து 300 ட்ரிபிள் செஞ்சுரிலாம் போட்டிருக்கிறாரு. அப்புறம் லோக்கல் மேட்ச் ரஞ்சி ட்ராஃபி நல்ல ரன் எடுத்துருக்கிறாரு. அதான் ஐபிஎல்லையும் சேர்த்தாங்க. ஆனால் இங்கே வந்து சரியாக விளையாடல. மொத்தமே வந்து கம்மியாக தான், 3 மேட்ச்லையும் சேர்த்து கம்மியாக தான் விளையாண்டுருக்கிறாரு. ஒரு இதில் 40 தாண்டிருக்கிறார். 30ஸ்லாம் எடுத்தார், இந்த 40 எடுத்தார். செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஒரு இன்னிங்ஸில் விளையாட, அடுத்த இன்னிங்ஸ் சரியாக விளையாட மாட்டார். ஸோ சாய் சுதர்சன் இவரையும் சேர்த்தாங்க. ஆனால் கருணா இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து கூட சரியாக விளையாடலாம், அவரை எடுத்துடலாம். அதே மாதிரி நிதிஷ்குமார் ரெட்டியும் வந்து பெருசாக ஒன்றுமே பண்ணலை. ஏதோ ஒரு விக்கெட் எடுத்த வழியாக பேட்டிங் சுத்தமாக சரி கிடையாது. ஸோ 2 பேரையும் எடுத்துகிட்டு வேறு யாராவது மாற்றி போடலாம். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க 4 விக்கெட் போடனாலும் அடுத்த நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் இருக்கிறாரு, ரிஷப் பண்ட் இருக்கிறாரு, ராகுலாக இருக்கிறாங்க, பரவாயில்ல சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் மறுநாளே வந்து இதிலே வந்து ரவி சாஸ்திரி வந்து கமெண்ட்ரி சொல்கிறாரு, ரிஷப் பண்ட் வந்து நேச்சுரலாக ஒரு கேமை விளையாட விடுங்க, அவர்கிட்ட வந்து ஒன்றுமே சொல்ல வேணாம், எந்த அட்வைஸும் வேணாம், அவரே விளையாடுவார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா அதே சமயத்தை காமிக்கிறாங்க அங்கே கம்பீரும் கில்லும் வந்து ரிஷப் பண்ட் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இப்படி விளையாடணும் போகணும் எல்லாம் அங்கே அட்வைஸ் பண்ணிட்டோம். ஸோ அவருக்கு மென்டலி வந்து ஒரு குழப்பம் ஆகிடும். எப்படி ஏன்னா அவரு நேச்சுரலாக கேம் விளையாடுறத விட ஒரு சொல்லி விளையாடுறப்ப நம்ம ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். மேபி அதனால கூட இருக்கலாம். வந்து அவர் 9 ரன்லேயே அவுட் ஆகிட்டார். ஸோ அது ஃபுல்லாக ஹோப்பே போச்சு அப்படின்னு சொல்கிறப்ப அப்புறம் இவரும் போயிட்டார், ராகுலும் போயிட்டார். போனதுக்கப்புறம் அன்றைக்கி மறுநாள் வந்து ராகுலும் போயிட்டார், ரிஷப் பண்டும் போயிட்டார். ஸோ யாருன்னா ஜடேஜா மட்டும் தான் இருக்கா. ஸோ வாஷிங்டன் சுந்தர் இருக்கிறாரு, அவர் கொஞ்சம் நல்லா விளையாடுவார். பேட்டிங் அதாவது பவுலிங்கோட பேட்டிங் கொஞ்சம் நல்லா பண்ணுவார். அப்படிங்கிறப்ப அவர் விக்கெட் எடுத்தனாலே தெரியல, பேட்டிங் சுத்தமாக அவரும் அவுட் ஆகிட்டார் 0.
இப்போ எல்லாமே போனால் ரொம்ப ஈஸியாக வின் பண்ணிடலாம்னு நினச்சாங்க. அதுதாங்க ஒரு ஒரு ஆறுதலான விஷயம். எப்படின்னா எல்லாமே போயிட்டாங்க. ஸோ டெய்லி எண்டு தான் ஜடேஜா மட்டும் தானே ஈஸியாக வின் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்து கொஞ்சம் அதாவது வந்து டெஸ்ட் மேட்ச் தான், அவங்களுக்கு வந்து ரன் வந்து எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு ட்ரா கூட பண்ணலாம். நிதிஷ்குமார் ரெட்டியும் துணையாக இருந்தார். ஜடேஜாவும் ஈஸியாக லூஸான பாலை போட்டு அப்படியே விளையாண்டுட்டே வந்தாங்க. அப்புறம் அவரும் அவுட் ஆனதுக்கப்புறம் 2 விக்கெட் தானே, டெய்லி எண்டு தானே ஈஸியாக எடுத்துடலாம்னு நினச்சாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோக்ஸ் பார்த்தீங்கன்னா நாள் வந்து சரியாகவே ரன்னு கூட எடுக்க முடியாமல் கால் ரொம்ப வலிய மேலே இருந்தார், மூட கூட முடியல. அப்படிங்கிற மறுநாள் வந்து நம்ம ஜெயிக்கணுங்கிறனால அவ்வளோ பேரையும் வந்து இவரும் பவுலிங் வந்து வேறு யாருக்கும் கொடுக்க வேணாம், நம்பிக்கை இல்லை, நம்மளே எப்படி போடணும்னு சொல்லிட்டு இவரும் ஆர்ட்ஸ் கூட சேர்ந்து இவரே வந்து பவுல் பண்ணார். அப்புறம் நாள் முடியல, ரன்னு கூட எடுக்க முடியாததுக்கு இந்த அளவு வந்து அவ்வளோ டெடிகேஷனோட வந்து அவர் வளர்ந்து நல்லா இருந்தது பார்க்க. அதே மாதிரி எப்படியே விக்கெட் எடுத்துணும் மாற்றி மாற்றி நல்லா பவுன்சர்ஸ் அது இதெல்லாம் போட்டு கார்ட்ஸு ஆர்ச்சர்லாம் போட்டு ஆர்ச்சரும் பார்த்து கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்காரு டெஸ்ட் டீமுக்கு. அவரும் ரொம்ப சூப்பராக பவுல் பண்ணி அப்படியே போட்டாங்க. இந்த ஈஸியாக எடுத்துன்னு நினச்சாங்க. அது ஒன்று தான் கஷ்டம், நம்மளுக்கு விக்கெட்டே உழ வைக்க முடியல. அவங்களுக்கு விக்கெட் எடுக்கிறது அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அது ரொம்ப பெருமையாக இருந்துச்சுன்னா பும்ராலாம் பார்த்தீங்கன்னா 54 பால் ஃபேஸ் பண்ணி 5 ரன் எடுத்துருக்கிறாரு. இவர் 30 பால் ஃபேஸ் பண்ணி சிராஜ் 5 ரன் எடுத்துக்கிறாருன்னு வச்சுங்களேன். நிதிஷ்குமார் ரெட்டி இவங்க 3 பேரும் வச்சு ஜடேஜா வந்து அவங்கள மெயின்டைன் பண்ணார் பாருங்கள். அவரை வந்து எப்படி சொல்கிறது, அவங்கள வச்சுக்கிட்டு அவர் வந்து அப்படியே இந்த இது ஓவர்ஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணிட்டே ஓவர்ஸாக விளையாண்டார். ரொம்ப பெரிய விஷயம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுங்க தான் ஜடேஜா நிரூபிச்சிட்டார். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் வந்து சமயத்துலேயும் வந்து அடிக்கலாம் அப்படின்னு போகிறப்ப பும்ரா கிட்டேயும் இவர்கிட்டையும் சிராஜ்கிட்டையும் போய் அவர் அட்வைஸ் பண்ணி எப்படி விளையாடணும் என்னன்னு சொல்லி அவர் சொல்லி அவர் விளையாட வச்சு அவ்வளோ பாலை ஃபேஸ் பண்ணாங்க. அவங்களும் பவுன்சர்ஸ் அப்படிலாம் போட்டாங்க. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி 54 பால் ஃபேஸ் பண்ணி 5 ரன்னு. ஆனால் 54 பால் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், பெரிய விஷயம் பும்ராலாம் பார்த்தீங்கன்னா. அந்த ஃபேஸ் பண்ணி ஓரளவு வரப்பற நம்பிக்கை வந்து ஜடேஜா இருக்கவங்க வச்சு எப்படியா எடுத்துருவாங்க சமயத்தில் பும்ரா அவுட் ஆகிட்டார். அவர் தப்பாக ஒரு ஷாட் அடிச்சு ஒரு பாலை வந்து அடிச்சு அவுட் ஆகிட்டார். அவங்களும் க்ளோஸாக நிற்க வச்சு எல்லாரையும் ஃபீல்டர்ஸ்லாம் க்ளோஸாக நிற்க வச்சு அப்படி பண்ணுறாங்க. சரி நம்மளுக்கே பார்க்கறது ரொம்ப பயமாக இருக்குது, அவுட் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சமாளித்து விளையாண்டு கடைசியில் வந்து அவுட் ஆகிட்டார் பும்ரா. அது போனால் சுத்தமாக ஹோப் போயிடுச்சு. இனிமேல் ஒரே ஒரு விக்கெட் தான், அதாவது சிராஜ் எப்படி முடியுன்னா அவரும் பாருங்கள் பாவம் அவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு அவ்வளோ பால்லாம் வந்திருந்த பால்லாம் அவ்வளோ சிரமப்பட்டு ஃபேஸ் பண்ணி 30 பால் 5 தான் எடுத்திருந்தாலும் ஜடேஜாவுக்கு வந்து சப்போர்ட்டாக சொல்லி இருந்தேன். கடைசியில் அப்படியே வந்துட்டு இருக்க சமயத்தில் எடுத்துருவாங்களோ அப்படின்னு நினைக்க சமயத்தில் அவ்வளோ பெரிய பெரிய பவுலர்ஸ் போட்ட பவுன்சர்ஸ் அது இதெல்லாமே அடித்து சமாளிச்சிட்டார் அவர். ஆனால் ஒரு பஷீருக்கு வந்து சரியாக முடியல, கை வலி போடக்கூட முடியல. அந்த பால் சாதாரண ஒரு பால், அந்த பாலில் வந்து அடிச்சிட்டார். அடித்தோம் இன்சைட் போய் அப்படியே போய் ஸ்டம்பை போய் அடிச்சிச்சுங்க. அது எதிர்பார்க்கவே இல்லை. சிராஜ் ரொம்ப உடஞ்சி போயிட்டார். உடஞ்சி போய் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே கண்ணில் தண்ணி அப்படியே உட்காந்துட்டார். அதுக்கப்புறம் பாவம் அவங்க வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க, நம்ம பிளேயர்ஸ்லாம் அவங்க வந்து ரூட்டு கிராலி அப்புறம் வந்து ப்ரூக்கு இவங்கெல்லாம் வந்து சிராஜை தூக்கி விட்டுட்டு தோளில் தட்டிட்டு ஆறுதல் சொன்னாங்க. அது மாதிரி வந்து ஜடேஜாவும் ரொம்ப அப்படியே ஷாக் ஆகிட்டார். ட்ரா பண்ணியிருக்கலாம், ஜெயிச்சிருக்கலாம், ட்ராவாச்சும் பண்ணியிருக்கலாம் சொல்லி அவ்வளோ சிரமப்பட்டு அவ்வளோ தூரம் அவரை அவுட்டே பண்ண முடியல ஜடேஜாவை. அந்த அளவு வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணிகிட்டு இருந்தார். ஏன்னா 50 போட்டால் கூட பார்த்தீங்க எப்போதுமே ஒரு மாதிரி இப்படி சுற்றுற மாதிரி பண்ணுவார், கத்தியில் சுற்றுற மாதிரி பண்ணுவார் பேட்டை. இந்த அது கூட பண்ணலாம், எப்படியோ ஜெயிச்சுட்டு அப்புறமா பண்ணணும் சொல்லி அவ்வளோ இதாக இருந்தார். சுத்தமாக முடியல. கடைசியில் வந்து அந்த ஹோப்பும் போச்சு. அவரே வந்து ரூட்டெல்லாம் வந்து ஸ்டோக்ஸு இவங்கெல்லாம் தட்டி கொடுத்து ஆறுதல் சொன்னது பார்க்க நல்லா இருந்தது. ஏன்னா அந்த பகைமேன்னு இல்லாமல் அதெல்லாம் மறந்துட்டு இங்கே வந்து இவங்களை வந்து இது பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் வந்து ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தாங்க இது. அது வந்து தோத்துட்டோம் நம்ம. சரி அடுத்த 2 மேட்ச்லேயாச்சும் மேபி இந்த சண்டேனால கூட உங்களுக்கு வந்து பேசினால கூட உங்களுக்கு வந்து இதாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அது இம்பேக்டாக கூட இருக்கலாம் கில்லுக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் கில்லு வந்து அந்த 2 மேட்ச் நல்லா விளையாண்டு இந்த மேட்ச்சில் வந்து கோட்டை விட்டார். ஸோ இது வந்து நம்ம வந்து அந்த ஈஸியாக அவங்க நம்ம ஜெயிக்க வைக்கலைங்க. அவங்க ஈஸியாக ஜெயிக்கலை. நம்ம அந்தளவு இந்த கஷ்டத்தை கொடுத்து ஜெயிப்போமா இல்லையான்னு ஒரு இது பதட்டத்தோடு தான் நம்ம வந்து ஜெயிக்க வச்சோம். இருந்தாலும் பரவாயில்ல, விளையாட்டில் வந்து இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் சகஜம். ஒருத்தர் ஜெயிச்சாலும் ஒரு தோல்வி இருக்க தான் செய்யும். அதெல்லாம் மறந்துட்டு அடுத்த 2 மேட்சை வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி சூப்பராக விளையாடணும். இல்லை கம்மி ஸ்கோராக இருந்தால் கூட கம்மி ஸ்கோர்னு சொல்லி இல்லாமல் டெஸ்ட் மேட்ச் எப்படி விளையாடுவோம் விளையாண்டு கண்டிப்பாக நம்ம சீரீஸ் வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம ஜெயிக்கிறோங்க. அதுதான் நம்மளுடைய இது. ஏன்னா மாற்றி இவங்க அவங்கன்னு மாற்றி விளையாண்டுக்கிறாங்க. ஒரு சமயம் அவங்க விளையாடுறாங்க, நம்ம கை ஓங்கியிருக்கு, இப்போ நம்ம நல்லா இருக்கிறோம், அவங்க டவுன் ஆகிறாங்க, நம்ம கை ஓங்கியிருக்கு. இது மாதிரி நல்லா இருந்தது மேட்ச், பார்க்கவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. அதான் இதோட தாங்க மேட்ச் சம்மரி. இதில் வந்து ஜடேஜா வந்து அவ்வளோ பாடுபட்டு முடியலன்னு சொல்லி கொஞ்சம் வருத்தமாக வந்து, ஆனால் ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டரு, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுங்கிறத நல்லா ஒரு நிரூபிச்சிட்டாரு. அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதோட வந்து அடுத்த மேட்ச் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இப்படியே வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த மேட்ச் நீங்களாம் பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.